அஸ்மத் குரு பரம்பரைபியோ நமஹ. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. இன்றைக்கி மினி பைட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னா, நைமிசாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்களில் ஒன்றானது இந்த நைமிசாரண்யம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் காடு ரூபமாக இருக்கார். பெருமாள் பல கோவிலும் நம்ம சேவிச்சிருக்கோம். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான்னு 4 ரூபத்தில் பெருமாளை சேவிச்சிருக்கோம். பிம்பமாக சேவிச்சிருக்கோம், அதாவது ஒரு ரூபமாக சேவிச்சிருக்கோம். அரூபமாக சேவிக்கக்கூடிய க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் கூடிய பெருமாள் காடு ரூபமாகவே இருக்கான் அப்படின்றது விசேஷம். இந்த காடுனுடைய விசேஷம் என்ன, இந்த நாமத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த நாமம் எப்படி ஏற்பட்டது? இதுக்கு 2 விசேஷங்கள் உண்டு. ஒன்று, ரிஷிகள்லாம் சேர்ந்து தபஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல சுபீக்ஷமாக இருக்கணும், எந்தவித கெடுதலும் எங்களுக்கு நடக்கக்கூடாது, ராட்சசர்கள் வந்தால் கூட அவளுக்கு பலம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு வரத்தை போய் பிரம்மாவின் இடத்துல கேட்குறா. அப்போ பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, தன் கிட்ட இருக்கிற ஒரு தர்பத்தை எடுத்து அதை சக்கரமாக விடுறார். அது தர்பம் சக்கரமாக மாறி, இந்த சக்கரம் எங்கே போய் விழறதோ அது விழக்கூடிய இடத்த நீங்கள் தப்போவனமாக உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த சக்கரத்தை பின்னாடியே இந்த ரிஷிகள் எல்லாரும் போகிறா. ரிஷிகள், தேவர்கள் நிறைய பேர் போகிறா, பின்னாடியே போகிறா. போய் அது விழுந்த இடம், அந்த இடம்தான் இந்த நைமிசாரண்யம் சொல்லக்கூடிய இடம். நேமி ப்ளஸ் ஆரண்யம் அப்படின்னு பிரிச்சுக்கலாத. நேமி அப்படின்னா சக்கரத்தினுடைய முனை இருக்கு இல்லையா, அந்த முனைக்கு நேமின்னு பேர். இந்த நேமி பட்ட இடம், அதுக்கு நேமி ப்ளஸ் ஆரண்யம். பட்ட இடம் அது ஒரு காடு, அடர்ந்த காடு. ஆரண்யம் அப்படின்னா காடுன்னு அர்த்தம். இப்போ நேமி ப்ளஸ் ஆரண்யம் நெய்மிசாரண்யம் அப்படின்ற நாமம். 2வது, நேமி அப்படின்னு வரும்போது ஒரு கண் சிமிட்டுற நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கண் சிமிட்டுற நேரத்தில் அரக்கனை கொன்றதால் எம்பெருமான் இந்த க்ஷேத்திரத்துக்கு நேமிசாரண்யம் என்ற நாமம் ஏற்பட்டது. இந்த க்ஷேத்திரத்தில் இப்போ புதுசாக அகோபில மடத்தினுடைய நவநரசிம்ம க்ஷேத்திரமும் கட்டி ரொம்ப ஆச்சரியமான விசேஷமான கோவிலும் ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த க்ஷேத்திரத்தில் நம்ம சேவிக்க வேண்டியது அந்த காடு ரூபமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்கிறது இந்த க்ஷேத்திரத்தினுடைய விசேஷம். அவசியம் எல்லாரும் போய் சேவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணா.